Hi all, இன்னைக்கு நம்ம class 15 பார்க்க போறோம். அந்த கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி welcome you all to Scientist Art and Craft. ரிங் நாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். லைன் ஸ்டார்டிங்லேருந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் மேலே எடுத்துகிட்டு நீடிலில் ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் எடுத்த பக்கமே திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஹோல்டு பண்ணியிருக்க த்ரெட்டை லைட்டாக லூஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி லூப் க்ரியேட் ஆகும். அந்த லூப்பை நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை டைட்டாக இழுத்திங்கன்னா ஒரு நாட் க்ரியேட் ஆகிட்டு லூப் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது பார்க்க ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இதவே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் த்ரெட்டை கீழே இழுக்கும் போது பார்த்து எடுக்கணும். ரொம்ப நிறைய டைட்டாக இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரிங் நாட் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆயிரும். சில்க் த்ரெட்லேயும் இதே ப்ராசஸ் தான். த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஹேண்டில் லைட்டாக லூஸ் விட்டிங்கன்னா ஒரு லூப் க்ரியேட் ஆகும். அந்த லூப்பை ஹோல்டு பண்ணிவிட்டு த்ரெட்டை அப்படியே மெதுவாக கீழே இழுங்க. இதுக்கும் எப்பவும் போல் 4x4 டோட்டலாக 8 த்ரெட்ஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் த்ரெட்டை ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக வரைக்கும் நீங்கள் அதை விடக்கூடாது. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அது சிக்கு விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரிங் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு எப்பவும் போல் ஒரு ரிங் நாட் போட்டுக்கோங்க. தென் அடுத்து ஃபஸ்ட் நாட்டுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை மேலே எடுத்து உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் ரிங் நாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு கரெக்டாக வரும். ரிங் நாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வச்சு போடுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் அந்த ரிங் நாட் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது நான் வந்துட்டு 4 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுட்ருக்கேன். சென்டரில் கேப் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்படியே கேப் வந்தாலும் பீட் இல்லாட்டி ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு 4 to 5 பெட்டல்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஸ்டெம் அண்ட் லீஃப் கொடுத்தீங்கன்னா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். ரிங் நாட்டில் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிங் ஃப்ளவர் வரும். அடுத்து ஃப்ளவர் டசல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு இது மாதிரி ஸ்டெம் அண்ட் லீஃப் போட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க. தென் டபுள் சில்க் த்ரெட்டில் ஸ்டெம் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் தான் இல்லை, பீட்ஸ் இல்லாட்டி சந்தோஷி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டெம்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். அண்ட் எது பண்ணினாலும் நீட்டாக பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் இப்படியே எண்டிங்கில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லீஃபோட ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் எடுத்து லீஃபோட சென்டரில் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து டபுள் சைட் ஃபில்லிங் மெத்தடில் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் என்ன ஸ்டிச்சஸ் வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இதுதான் இல்லை, என்ன வேணாலும் கொடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்கு பதிலாக பீட்ஸ் இல்லாட்டி த்ரெட்லேயே டபுள் ஷேட் வேணாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எண்டிங்கில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ்க்கு பார்க்கலாம். இது மாதிரி கார்ட்போர்டு இல்லாட்டி விசிட்டிங் கார்டு எடுத்துக்கோங்க. த்ரெட்டை ஹோல்டு பண்ணிக்க பக்கம் ரொட்டேட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேட். இது மாதிரி நீங்கள் 50 to 80 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டோம். இந்த கார்ட்லேருந்து த்ரெட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்படி லைட்டாக கார்டை பெண்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ப்ராப்பராக வந்துடும். இந்த இடத்துல த்ரெட் எங்கேயுமே சிக்கு விழுகாமல் பார்த்துக்குங்க. பிரிஞ்சுது அப்படின்னா சிக்கு விழுந்துடும். பிரிஞ்சுது அப்படின்னா திரும்ப அந்த இடத்த கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இப்போ பாருங்கள், த்ரெட்டை ஃபுல்லாக வெளியே எடுத்தோடனே அப்படியே பிடிச்சிக்கோங்க. எங்கேயுமே த்ரெட் பிரியாமல் சிக்கு விழுகாமல் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. எல்லா த்ரெட்டையும் எங்கேயுமே பிசுறு இல்லாமல் இப்படி ஒன்றா ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து இது மாதிரி 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. பூ கட்டுற மாதிரி 2 to 3 knots போட்டு த்ரெட்டை தனியாக கட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஸ்டெம்முக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு ஸ்டெம்மை ஒட்டின மாதிரியே த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வச்ச சில்க் த்ரெட்டோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து திரும்ப பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை பெருசாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தென் இந்த த்ரெட் எல்லாமே டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஃப்ளவர் டைப்பில் வச்சுட்டு அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. நம்ம தனியாக வச்சுருந்த த்ரெட்டையே எடுத்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த லைன் மேலேயே கொடுங்க. அப்போ தான் ஃப்ளவர் ஈக்குவல் சைஸில் வரும். இல்லாட்டி ஒன் சைடு பெருசாக ஒன் சைடு குட்டியாக போயிடும். 1 or 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுருந்த வெயிட்டை எடுத்து விட்டுட்டு த்ரெட்டை நல்லா பிரித்து விடுங்க. எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டெம் லீஃப் அண்ட் இப்போ போட்டுருக்க ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே நான் டபுள் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நீங்கள் த்ரெட் தான் இல்லை, பீட்ஸ் சந்தோஷி எது வேணாலும் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணது இந்த த்ரெட் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஸ்டெம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு எண்டிங்கில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். த்ரெட் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணின த்ரெட்டை சென்டரில் கட் பண்ணி விட்டுக்குங்க. அதாவது எல்லா த்ரெட்டுமே ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கணும், எங்கேயுமே ஃபோல்ட் ஆகி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க இது ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை மட்டும்
மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுங்கள். இதுக்கு ஷார்ப்பான சிசர் இல்லாட்டி ட்ரிம்மர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ப்ராப்பராக வந்துடும். எங்கேயுமே த்ரெட் எக்ஸ்ட்ரா இல்லாமல் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிவிட்டு அவுட்லைனில் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். சென்டரில் எங்கேயுமே கேப்ஸ் விழாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி கேப்ஸ் விழுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்ஸ் வச்சு நீங்கள் சென்டரில் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அது கேப்ஸ் வராது. இந்த ஸ்டிச்சஸ் தான் இல்லை, எனக்கு கான்செப்ட் என்னென்னா இந்த ஃப்ளவர் டைப் வரணும். இதை நீங்கள் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி எனக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ரிங் நாட்டில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட், சில்க் த்ரெட், ரிங் ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர் டேசல்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கான ஹோம்ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா ரிங் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் அதாவது க்ரியேட்டிவாக இல்லை வேறு ஏதாவது டயக்ராம் க்ரியேட்டிவாக சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ளவர் டேசல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.